எல்லோருக்கும் வணக்கம். பகவான் கிருஷ்ணரிடம் இருக்கும் சங்கு எவ்வளவு சக்தி வாய்ந்தது? அதை இந்த கதை மூலம் அறியலாம். பகவான் கிருஷ்ணரிடம் 5 பொருட்கள் எப்பொழுதும் இருக்கும். சங்கு, சக்கரம், வில், வாள், கதை ஆகிய 5ம் பகவானிடம் இருக்கும். பக்தியுடன் பகவானை பார்ப்பவர்களுக்கு இவையெல்லாம் ஆபரணங்களாக தெரியும், காப்பவைகளாக தெரியும். எதிரிகளுக்கு மட்டும் இது ஆயுதங்களாக தெரியும். சக்கரம், வில், வாள், கதை இவையெல்லாம் ஆயுதங்கள் என்று சொன்னால் ஒப்புக்கொள்ளலாம். எப்படி சங்கு ஆயுதமாகும்? இப்படிதான் துரியோதனனும் நினைத்து சங்கை ஆயுதமல்ல என்று நினைத்து ஏமாந்து போனான். ஒரு நாள் அர்ஜுனனும் துரியோதனனும் துவாரகைக்கு சென்றார்கள். மகாபாரத போருக்கு உதவி கேட்க பகவான் கண்ணபிரானின் மாளிகைக்கு சென்றார்கள். அந்த சமயம் பார்த்து பகவான் கிருஷ்ணர் தூங்கிக் கொண்டிருந்தார். முதலில் துரியோதனன் சென்றான். பகவான் கிருஷ்ணரின் தலைமாட்டில் இருக்கும் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு காத்திருந்தான். பிறகு அர்ஜுனன் சென்றான். அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணரின் காலடியில் இருக்கும் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு காத்திருந்தான். சிறிது நேரம் கழித்து பகவான் கிருஷ்ணர் விழித்தார். முதலில் அர்ஜுனனை பார்த்தார், பிறகுதான் துரியோதனனை பார்த்தார். இருவரும் பகவான் கிருஷ்ணரை வணங்கினார்கள். பிறகு பகவான் கேட்டார், எதற்காக வந்திருக்கிறீர்கள்? நலமா என்று விசாரித்தார். அப்போது அர்ஜுனனும் துரியோதனனும் மகாபாரத போருக்கு உதவி செய்யுமாறு கேட்டார்கள். அப்போது கிருஷ்ணர் சொன்னார், நான் 2 வழிகளில் உங்களுக்கு உதவி செய்ய போகிறேன். ஒன்று, நான் சாரதியாக உங்களுக்கு வருவது, அப்போது நான் ஆயுதங்களை ஏந்த மாட்டேன். இன்னொன்று, என்னுடைய சேனையை உங்களுக்கு தருவது என்று கூறினார். முதலில் அர்ஜுனனுக்கு வாய்ப்பு கொடுத்தார். அப்போது அர்ஜுனன் சொன்னான், நீங்கள் எனக்கு சாரதியாக வந்தாலே போதும், எனக்கு உங்கள் சேனை தேவையில்லை என்று கூறினார். உடனே துரியோதனன் மகிழ்ச்சி அடைந்தான். துரியோதனன் தனக்கு சேனைதான் வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அதுவே அவனுக்கு கிடைத்தது. இருவரும் சந்தோஷமாக போனார்கள். மகாபாரத போரும் ஆரம்பமானது. தேரை ஓட்டும் சாரதிக்கு போர் ஆரம்பிக்கும் போது சங்கை ஊத வேண்டும். அதன் உரிமை சாரதிக்கு தான் இருக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ணருடைய பாஞ்சஜன்யம் என்ற சங்கிற்கு எவ்வளவு பலம் உண்டு என்ற விஷயம் துரியோதனனுக்கு முதலில் தெரியவில்லை. மகாபாரத போர் நடக்கும்போது அதன் சக்தி எப்படிப்பட்டது என்று அவன் புரிந்து கொண்டான். போர் நடக்கும் சமயத்தில் பகவான் கிருஷ்ணர் சங்கு ஊதிய போதெல்லாம் ஆயிரக்கணக்கான கௌரவ வீரர்கள் மடிந்து போனார்கள். அதை நேரில் துரியோதனன் பார்த்தான். அதன் பிறகுதான் அவன் யோசித்தான், பகவான் கிருஷ்ணருடைய சங்கும் ஒரு ஆயுதமாகி விட்டதே என்று. இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம்? பகவான் வைத்திருக்கும் அனைத்து ஆயுதங்களும் அவருடைய பக்தர்களை காக்கும் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். அதனால் நாமும் பகவான் கிருஷ்ணரை தினமும் வணங்கி வேண்டி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும், நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதுர்ஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம்.